எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இனாரின்ற குட்டி பையன் இருக்கான்ல, அந்த பையன் வந்து ஒருத்தர் லைஃப் லாங் நம்ம கூட வருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பான். அந்த கேரக்டரை கொன்றுவாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த பையன் ரொம்ப வெக்ஸ் ஆகி உடஞ்சு போய் உட்காந்துட்டு இருப்பான். அப்பதான் நருட்டோன்ற கேரக்டர் அவன் லைஃப்குள்ள வரும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்ல நருட்டோ வந்து இனாரியும் அவங்க அம்மாவையும் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்திட்டு இனாரி கிட்ட நின்று பேசிட்டு இருப்பான். ஆனா இந்த வாட்டி இனாரியோட கேரக்டர்ல நருட்டோட பிரசன்ஸ்னால ஒரு டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த சின்ன பையன் இனாரியோட கேரக்டர் வந்து நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பயுமே நம்ம லைஃப் பிளான் பண்ண மாதிரிலாம் போகாது. சம்டைம்ஸ் கொஞ்சம் மோசமா போகும் சான்ஸ் இருக்கு. அதுக்காக வாழ்க்கையே மோசமா போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லை. சில நேரத்தில் நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கலனாலும் நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லுங்க. நானே சொல்றேன். இனாரின்ற கேரக்டர் ஆரம்பத்துல இருந்தே ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியே இருந்திருக்கும். அந்த அப்பான்ற கேரக்டர் உள்ள வந்தாலுமே இவனுக்கு பெருசா தைரியம்லாம் வந்திருக்காது. ஆனா நருட்டோன்ற கேரக்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு தைரியம் வந்திருக்கும். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நீங்க ஆசைப்படுறது உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு வாழ்க்கையே மோசமா போகுதுன்னு சொல்றதை விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டைமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும். டைமை நம்புங்க. அண்ட் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டா